குட்டி கண்ணன் காளியனை பயமுறுத்தின மாதிரி சுத்தி இருக்க நண்பர்கள் உங்களையும் பயமுறுத்துற பார் அப்படின்னு கிருஷ்ணன் முடிவெடுத்து என்ன பண்ணானா, இந்த காளியன்னு ஒரு பாம்பு யமுனையிலே வசித்து கொண்டு விஷத்தை கக்கி யமுனனையே அசுத்தமாக்கி கொண்டிருந்தான். கிருஷ்ணன் கிடுகிடுன்னு ஒரு கடம்ப மரத்துல ஏறினா, யமுனையில குதிச்சான், காளியன் தலையில நாட்டியம் ஆடி ரத்தம் கக்க வச்சான். அதுக்கப்புறம் காளியன் நான் இனிமே யமுனையில வசிக்கல, நான் கடலுக்கே போகிறேன்னு அவனும் திரும்பி போயிடுறான். அவன் மனைவியர் எல்லாரும் போயிடுறா. யமுனா நதி தூய்மை ஆயிடுத்து. கிருஷ்ணன் பாதுகாப்பா வந்துட்டாலும் கூட இந்த கோபிகைகள் மனசுல அந்த பயம்ங்கிறது இருந்துட்டே இருக்கான். சச்சோ, எவ்வளவு பெரிய ஆபத்து! கிருஷ்ணன் என்னமா பாம்பு மேல போய் நாட்டியம் ஆடினான். அதனால அப்பப்போ கிருஷ்ணனை விசாரிப்பாளாம். இந்த பாம்பு தலையில நாட்டியம் ஆடினியே, பாம்பு ஒண்ணும் உன்னை கடிக்கலையே? ஒருத்தர் நகைச்சுவையில கேக்குறாரு, இந்த பாம்பு புத்துக்குள்ள கை விட்டீங்களே, பாம்பு கடிச்சுதான்னு. கோபிகைகள் அடிக்கடி கேட்டுட்டே இருந்தாலும், பாம்பு தலையில நாட்டியம் ஆடினியே, பாம்பு கடிக்கலையே? மரத்திலேருந்து கீழே குதிச்சியே, எங்கேயும் அடிபடலையே? அந்த விஷம் நிறைந்த விஷஜுவாலை நிறைந்த தண்ணீரில் குதித்தாயே, அது உடம்புல எங்கேயும் சூடு காயம் அதெல்லாம் எதுவும் ஏற்படுத்தலையே? நன்னா இருக்கியா? நன்னா இருக்கியா? வழிக்கு விழாம நாட்டியம் ஆடினாயா? பாம்பு விஷம் படாம நாட்டியம் ஆடினாயா? கேட்டுட்டே இருந்தானாம். கிருஷ்ணன் பார்த்தானா, ஐயோ இவ ரொம்ப பயப்படுறாளே, இந்த பயத்தை போக்கணும்னு நினைச்சானா. அதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தான். கையில புல்லாங்குழல் எடுத்து ஊதினானா. இனிமையான கிருஷ்ணனுடைய குழல் ஓசை அதை காதார கேட்டார்களாம். அப்படியே எல்லோரும் வியந்து போனார்கள். கவலையெல்லாம் மறந்து போச்சு. ஆய்வா கவலைப்பட்டுட்டே இருக்காளே, கவலைய போக்கணும்னு சொல்லிட்டுதான் கையில புல்லாங்குழல் எடுத்து ஊதினா. அதை கேட்டவாறே இவா எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள். ஆனா இதே ஆள் என்ன பண்ணான்னா, எல்லாரையும் வியக்க வைப்பவன் கோபிகைகளுக்கு பயத்தை போக்கிட்டான். ஆனா கூட இருக்க ஆயர் சிறுவர்கள், ஆண் சிறுவர்கள் இருக்கா பாருங்க, இவளை விளையாட்டுல பயமுறுத்தணும்னு நினைச்சான். அதுக்கு என்ன பண்ணானா, இவன் காளியன் மீது எந்த காம்பீரியத்தோடு பாய்ந்தானோ அதே காம்பீரியத்தோடு சங்கு சக்கரத்தை மேல தூக்கி ஆயன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். எப்படிப்பட்ட ஆயன்? வியக்கத்தக்கவன். எதிர்பாராத நேரத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணி வித்தகனாய் சர்ப்ரைஸ் பண்ணிடுவானா. அது போல விளையாடிட்டே இருந்தான். வித்தகனாய் என்ற ஆயன், ஆயன்னா மாடு மேய்க்கக்கூடியவன், அந்த ஆயனானவன் வந்து அப்பூச்சி காட்டுகின்றான். அப்படி நண்பர்கள் கொஞ்சம் பக்கத்துல வந்து திடீர்னு எக்ஸ்ட்ரா 2 கை சங்கு சக்கரத்தை மேல தூக்கினானா. அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அம்மனே அம்மனே! எல்லாரும் பயந்துட்டாலும், அச்சுச்சோ கிருஷ்ணன் அப்பூச்சி காட்டுறான். எல்லா சிறுவர்களும் அஞ்சினார்கள். முதல்ல காளியன் ஏதோ கிருஷ்ணன்ட்ட வீராப்பா வர மாதிரி வந்தான். இவன் ஆடின நாட்டியத்தை பார்த்து காளியன் எப்படி பயந்து ஓடினானோ, இல்ல இன்னும் சிறப்பா சொல்லணும்னா, கிருஷ்ணன் காளியன் தலையில ஆடுறத பார்த்து கோபிகைகள் எப்படி பயந்தாளோ, இப்ப கிருஷ்ணன் சங்கு சக்கரத்தை தூக்கி காட்டும் போது தங்களுக்கு என்ன ஆயிடுமோன்னு கோபர் சிறுவர்கள் பயப்படும்படியாக அப்பூச்சி காட்டுகின்றான். அம்மனே அப்பூச்சி காட்டுகின்றான்.